அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதுரை புலிமிசைப்புத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். குரு பெயர்ச்சியால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிகள். அதாவது நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் நாள் புதன்கிழமை 2024 குரு மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். ரிஷப ராசி என்பது குருவுக்கு பகை வீடு. பகை வீடாக இருந்தால் கூட அவர் நட்சத்திரம், அதாவது ரிஷப ராசியிலேயே சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திரம், அதாவது அவருடைய நண்பர்களுடைய நட்சத்திரம் தான். கார்த்திகை நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம். ஆக இந்த நண்பர்களுடைய சூரியன், சந்திரன், செவ்வாய் குருவுக்கு நண்பர்களுடைய நட்சத்திரங்களிலே தான் சஞ்சரிக்க போகிறார். வலுவாகவே நற்பலன்களை செய்வார் இந்த ரிஷப ராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய குரு. கடந்த குரு பயிற்சியிலே வேச ராசியிலே சஞ்சரிக்கும் பொழுது குரு ராகுவோடு சேர்ந்திருந்தார். அப்பொழுது நற்பலன்களை செய்ய முடியவில்லை. அடுத்ததாக சனியுடைய 3வது பார்வையிலே மாட்டி குருவுடைய பலனை தடைப்படுத்தி தாமதப்படுத்தி குருவுடைய நற்பலன்களை அனுபவிக்க முடியவில்லை. ஆனால் இந்த குரு பயிற்சியானது ரிஷபராசியிலே சஞ்சரிக்கும் பொழுது மிக அற்புதமான பலன்கள் ஏற்படும். ஏனால் குரு ரிஷபராசியிலே பகை பெற்று, அதாவது ரிஷபராசியுடைய அதிபதி யாருன்னா சுக்கிரன் குருவுக்கு பகை பெற்ற ராசியிலே சஞ்சரித்தாலும் கூட அவர் சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சூரிய, சந்திர, செவ்வாயுடைய நட்சத்திரங்களை சஞ்சரிக்கும் பொழுது மிகுந்த நற்பலன்களை தர இருக்கிறார் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த அதிர்ஷ்டம் பெறும் ராசிகளுக்கு. ஆக அந்த ராசிகள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முதல்ல இந்த குரு பெயர்ச்சியில் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிகளில் முதல் வரிசையில் இருக்கிறது இந்த வருடம் குரோதி வருடத்துடைய ராஜா யாருன்னா செவ்வாய். இந்த செவ்வாய் ஆட்சி பெறுகிற வீடு எதுனா மேஷம், விருச்சகம். செவ்வாய் உச்சம் பெறுகிற வீடு எதுனா மகரம். ஆக மேஷம், விருச்சகம், மகரம் இந்த 3 ராசி முதல் தர வரிசையில் இருக்காரு. மேஷ ராசிக்கு குரு 2ஆம் இடத்துக்கு போறாரு. காலச்சக்கரத்துக்கும் அது 2ஆம் இடம் தான். அப்ப வாக்கு, தனம், குடும்பஸ்தானம். ஆக கொடுக்கல் வாங்கல் மிகச்சிறப்பாக இருக்கும். கொடுத்த இடத்துல பணம் திருப்பி வராமல் இருந்தது திருப்பி வரும். நமக்கு கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறது. வருமானம், குடும்ப வருமானத்துக்கு ஏதாவது வழி கிடைத்தல், குடும்ப வருமானம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்திலே செல்வ செழிப்பு சிறப்பாக இருக்கும். 2ஆம் இடத்துக்கு குரு. புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை, அதாவது 2ஆம் இடத்துல குரு சஞ்சரிக்கும் பொழுது குழந்தை பிறப்பு, திருமணம், இது போன்ற குடும்பத்திற்கு புதிய உறுப்பினர் சேர்க்கை ஏற்படும். அடுத்ததாக விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு குரு 7ஆம் இடத்துல, அதாவது ரிஷபராசி 7ஆம் இடமா வரும். ரிஷபராசியிலே குரு இருக்கும் பொழுது இந்த குரு 7ஆம் இடத்து குருவா சஞ்சரிப்பார். 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு போகிறாரு. இந்த 7ஆம் இடங்கிறது காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடம். அப்போ 7ஆம் இடங்கிறது என்ன? கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில் ஸ்தானம், இந்த சமூகம், இந்த வாடிக்கையாளர்களை குறிக்கக்கூடிய இடம். அது காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடமா வரும்பொழுது என்ன ஆகும்? கணவன் அல்லது மனைவி மூலமாக வருமானம். அடுத்ததாக நண்பர்கள் வழி வருமானம். அடுத்ததாக கூட்டு தொழிலே வெற்றி, கூட்டு தொழிலே மிகுந்த லாபம், வருமானம் ஏற்படக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக வாடிக்கையாளர்கள், நமக்கு வாடிக்கையாளர்கள் அதிகப்படுத்தல், நிறைய அறிமுகங்கள் ஏற்படப்படுதல், இந்த சமூகத்திலே புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயர்தல், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் நடக்கும். 7ஆம் இடங்கிறது கணவன் மனைவி ஸ்தானம் இல்லையா? திருமணம் உடனே நடக்கும். திருமண சம்பந்தமான சுபகாரியங்கள் அனைத்தும் உடனடியாக நடைபெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்ததாக மகர ராசி. மகர ராசி குரு 5ஆம் இடத்துக்கு போறாரு. அதாவது 4ஆம் இடத்தை விட்டு 5ஆம் இடத்துக்கு போறாரு. 5ஆம் இடங்கிறது புத்திரஸ்தானம். 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். 5ஆம் இடங்கிறது மேடை பேச்சு, நம்மளுடைய சிந்தனை, செயல்திறன். பொதுவாகவே கடந்த ஒரு 3-4 வருஷமாக 7.5 நாட்டு சனியோட பிடியில் சிக்கி மகர ராசிக்காரர்களுடைய அறிவு மங்கி போயிருந்தது. அதாவது அவரோட அறிவு தெளிவடையில, எதுலேயும் குழப்பம், தடை, தாமதம், இந்த மாதிரியான ஒரு குழப்பமான நிலை, எதுலேயும் நஷ்டம், இந்த மாதிரியான விஷயங்களில் சந்திச்சுக்கிட்டு இருந்த மகர ராசிக்காரங்க நிறைய அனுபவத்தை கொடுத்துட்டாரு. நிறைய அனுபவத்தை கொடுத்து பக்குவப்படுத்தியிருக்காரு. இப்போ இந்த குரு 5ஆம் இடத்துக்கு குரு சனி எப்போவுமே போகும்போது நற்பலன்களை செய்யணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே போல் குரு இந்த சனி பயிற்சிக்கு பாத சனியில் கடைசியில் குரு 5ஆம் இடத்துக்கு வந்து நற்பலன்களை தரப்போகிறார். 5ஆம் இடத்துல குரு வரும் பொழுது நம்மளுடைய சிந்தனை, புத்தி அனைத்தும் செயல்படும். ஏன்னா இந்த 5ஆம் இடங்கிறது திரிகோண ஸ்தானம். 5ஆம் இடங்கிறது அதிர்ஷ்டஸ்தானம். அதாவது நம்மளுடைய எண்ணிய எண்ணங்கள், நம்மளுடைய சிந்தனையில் உதிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நடைபெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். நாம் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்கிறாங்க இல்லையா? அதாவது ஈர்ப்பு விதி. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். அந்த இதை வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய டைம் 5ஆம் இடத்துல குரு சஞ்சரிக்கும் பொழுது. ஆக 5ஆம் இடத்து குரு உங்களுக்கு புத்திரன், அதாவது மகர ராசிக்காரங்களுக்கு புத்திரன் இல்லாத
ஏங்கிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக குழந்தை பிறப்பு உண்டு. திருமண சம்பந்தமான சுபகாரியங்கள் அனைத்தும் நடக்கும். அதே போல் குரு 5ஆம் இடத்துல இருக்கும்போது பூர்வீக சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வந்து பூர்வீகத்தால் லாபம் ஏற்படும் பாகப்பிரிவினைகள்லாம் சுமூகமாக முடியக்கூடிய அமைப்பும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறது. அடுத்ததாக கடகராசி. கடகராசிக்கு குரு 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு போகிறார். 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம் 11ஆம் இடம், நம்மளுடைய நெருங்கிய நட்பு வட்டாரங்களை குறிக்கக்கூடிய இடம் சித்தப்பா ஸ்தானம் இந்த 11ஆம் இடம். ஆக நம்ம எண்ணிய எண்ணங்கள் நடைபெறக்கூடிய இடம் 11ஆம் இடம். ஆக 11ஆம் இடத்துல குரு சஞ்சரிக்கும் பொழுது பெரிய நன்மைகள் ஏற்படும். ஆனாலும் அஷ்டமச்சனி நடக்குது இல்லையா, அகப்பட்டவனுக்கு அஷ்டமச்சனின்னு கடகராசிக்கு நடக்குது இல்லையா, அந்த அஷ்டமச்சனியுடைய கெடுபலன் குறையும். இதுவே பெரிய ஒரு பெருமூச்சு விட்ட மாதிரி. ஏன்னா அஷ்டமச்சனியில் மாட்டி கடகராசிக்காரங்க பிரச்சனை சந்திச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் குரு தான் தெய்வம். குரு பார்க்க கூடி தோஷ நிவர்த்தி, குருவருள் திருவருளாக வந்து கடகராசிக்காரர்களை காப்பாற்றும். ஆக அந்த அஷ்டமச்சனியுடைய கெடுபலனை தடுக்கும் இந்த 11ஆம் இடத்திலே நடக்கக்கூடிய குரு அஷ்டமச்சனியோட கெடுபலன்களை முழுமையாக நடக்க விடாமல் உங்களுக்கு அதாவது கடகராசியில் குரு உச்சமாவார். அதனால் கடகராசிக்காரர்களுக்கு தெய்வமாக இருந்து இந்த 11ஆம் இடத்து குருவருள் திருவருளாக இந்த கடகராசிக்காரர்களை காப்பாற்ற அஷ்டமச்சனியோட கெடுபலன்களை இல்லாமல் செய்யும் இந்த 11ஆம் இடத்து குரு. அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசிக்கு குரு 8ஆம் இடமா, 8இல் வாலி பட்டமிடம் தான் சொல்லுவாங்க. அதை தாண்டி 9ஆம் இடத்துக்கு வராரு. 9ஆம் இடங்கிறது என்னன்னா 9ஆம் இடங்கிறது தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம். 9ஆம் இடங்கிறது தொலைதூர பயணம். 9ஆம் இடம் என்கிறது உயர்கல்வி ஸ்தானம். ஆக இந்த 9ஆம் இடத்திலே குரு வருகிறார். அது காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடம். ஆக தந்தை வழி வருமானங்கள் தந்தை வழியிலே ஆதாயங்கள், தந்தை வழி வருமானங்கள் ஏற்படுதல், தொலைதூர பயணம் சென்று வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு, வெளியூர் வெளிநாடு போய் தொலைதூர பயணங்கள் சென்று அதன் மூலமாக வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு, தொலைதூரம் சென்று உயர்கல்வி படித்தல், அந்த உயர்கல்விக்கு தகுந்த வேலை கிடைத்து அதன் மூலமாக வருமானம் ஏற்படக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். நமக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள், பாக்கியங்கள் அனைத்தும் நம் கைக்கு கிடைக்கக்கூடிய நேரம். ஆக இந்த 9ஆம் இடத்து குரு கன்னிராசிக்காரர்களுக்கு மிக 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 அற்புதமான பலன்களை காத்திருக்கிறது இந்த வருடம். ஆக இந்த 5 ராசிகள் மேஷம், விருச்சகம், மகரம், கடகம், கன்னி, இந்த 5 ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பயிற்சி மிக மிக அற்புதமாக பலன்களை தர இருக்கிறது. அதிலும் குறிப்பாக செவ்வாய், இந்த குரோதி வருடத்துடைய ராஜா செவ்வாயுடைய ராசிகளாக மேஷம், விருச்சகம், செவ்வாய் உச்சம் பெறுகக்கூடிய மகரமும் முதல் தர யோகமும், அடுத்ததாக கடகமும், அடுத்ததாக கன்னியும், இந்த 5 ராசிக்காரர்களும் இந்த குரோதி வருடம், இந்த குரு பயிற்சி ஒரு வருட காலம் ரிஷப ராசியிலே குரு சஞ்சரிக்கின்ற ஒரு வருட காலம் ராஜயோக பலன்களை அனுபவிப்பார்கள். இதை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.